நைட் மார்க்கெட்னா நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப லோக்கலாக இருக்கும் அப்படின்னு நினச்சா இங்கே வந்து ரொம்ப ஃபாஷான ஒரு செட்டப்பு. ஒரு சின்ன லெவலில் நம்ம ஒரு கறி மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. வந்து போர்க்கோட பீஸ் இருக்குது, அப்புறம் கிறிஸ்பியாக ஏதோ போட்டுருக்காங்க, மேலே தூவி விட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள் புதுசாக சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் புதுசாக பார்த்தோம், அப்புறம் புதுசாக ஒரு ஆட்களையும் மீட் பண்ணோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நைட்டாக இருந்துச்சு. ஹாய் பீப்புள், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நாளில் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு நைட் மார்க்கெட் இருக்கான், அங்கே நம்ம இப்போ போகிறோம். அங்கே வந்து வெரைட்டியான தாய் ஃபுட்லாம் கிடைக்குமா, அது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் இல்லை, நிறைய ஐட்டங்கள் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஒரு இவ வந்து ட்ரை பண்ணி பார்த்தா இவளுக்கு வேலைக்கு ஆகல, வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் சீன்லாம் பண்ணா. ஸோ அதனால எனக்கு தெரியல அவளுக்கு என்ன சாப்பிட போகிறான்னா, நான் வந்து எல்லா ஃபுட்டையும் இங்கே இருக்கிற ஐட்டங்கள் எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம். இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போகும் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒரு 5-10 நிமிஷம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இங்கேருந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்புறோம். பார்ப்போம் அது எப்படி இருக்குது, என்னெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹோட்டல்ல இருந்து இந்த நைட் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு 3 மினிட்ஸ் ஆச்சு பைக்கில். பீச்சை ஒட்டி இருந்த இந்த ரோடு நைட்டும் நல்லா ஆக்டிவாகவே இருந்துச்சு. அவனங்க ஏரியாவில் பீச் சைடில் இருக்குது இந்த நைட் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தா நைட் மார்க்கெட் மாதிரி இல்லை, லைவ் மியூசிக், லைவ் டிவி ஸ்ட்ரீமிங்னு கொஞ்சம் பாஷான ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வந்து கிராபியோட நைட் மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துக்கு. இப்போ நைட் மார்க்கெட்னா நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப லோக்கலாக இருக்கும் அப்படின்னு நினச்சா இங்கே வந்து ரொம்ப ஃபாஷான ஒரு செட்டப்பு. நிறைய டைப் ஆஃப் கடைகள் இங்கே இருக்குது. அதாவது ஒரு நிறைய சவனீர் கடை, ட்ரெஸ் கடை, அப்புறம் வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டும் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம், பயங்கர பசி. அதனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்க போகிறோம். இங்கே வந்து கரோக்கி நைட் நடக்குது. ஒரு பப்பு மாதிரிப்பட்ட ஒரு லாஞ்ச் மாதிரிப்பட்ட செட்டப் இருந்துச்சு. அங்கே வந்து கரோக்கி நைட் நடந்துட்டு இருக்கு. அங்கே நிறைய ஃபாரினர்ஸும் இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து மொத்தமாக நம்ம வந்து இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம். எங்கே வாங்கலான்னு டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபுட் ஸ்டால்ஸ், என்ன சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணவே முடியாத அளவுக்கு ஃபுட் ஐட்டங்கள். மீட்டில் ஃபிஷ்ஷு, சிக்கனு, பீஃபு, போர்க்கு, அதிலே ஷோல்டர்ஸ், நெஞ்சு, லெக் பீஸ்னு வெரைட்டிஸ், அப்புறம் சாஸ்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ், ஜூஸு, ஸ்நாக்ஸ்னு ஒரு நான்வெஜ் லவராக என்னெல்லாம் சாப்பிடணும்னு நம்ம ஆசைப்பட்டிருக்கோமோ அது எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ஸ்வேதாக்கு பிடிக்குமேனு ஒரு ஃப்ரைட் சிக்கன், தாய்லாந்து ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாஸில் போட்டு உருட்டி எடுத்து செசமி சீட்ஸ் எல்லாம் போட்டு வித்தியாசமாக ஃப்ரைட் சிக்கனை கொடுத்தாங்க. நம்ம வழக்கம் போல் வெரைட்டியாக டேஸ்ட் பண்ணலான்னு போர்க் பார்பெக்யூவும் வாங்கினோம். போர்க் பார்பெக்யூவை அந்த டிப்பில் முக்கி சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டு. அதாவது நம்ம இதுவரை சாப்பிடாத ஒரு டேஸ்ட். ஃப்ரைட் சிக்கன் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் சில்லி சாஸ் ஃப்ளேவர் வந்துச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி ஸ்டார்டர்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நைட் மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஃபுட் ஸ்டால்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. நடுவில் 1-2 ஓப்பன் பாரும் இருந்துச்சு. அப்புறம் குரூப்பில் டூப் மாதிரி நடுவில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருந்துச்சு. நம்ம வெளிநாடு போகிறதே அங்கே உள்ள ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கும் கூட. ஸோ மெனுவில் அதிகமான ஐட்டம்ஸ் இருக்கிற கடையாக தேடி போய் ஃபுட்டை ஆர்டர் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணது வந்து இந்த ரைஸ் வித் ஃப்ரைட் சிக்கன். அதை வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதான் வந்து மெயின் கோர்ஸாக ஆர்டர் பண்ண ஒரே ஐட்டம். இதுக்கு முன்னாடி ஸ்டார்டர் சாப்பிட்டோம். இது க்ளோஸ் ஆகிற டைம் ஆயிடுச்சு போல, 11 o'clock வந்து இது க்ளோஸ் ஆயிரும். ஸோ இங்கே வரதா இருந்தால் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு 10 மணிக்கே வர மாதிரியாவது வாங்க. அப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஒரு சின்ன லெவலில் நம்ம ஒரு கறி மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நல்லா காரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நாளைக்கும் வந்து முடிஞ்சால் இதான் ட்ரை பண்ணுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வந்தாங்க ஐட்டத்துக்கு பேர் வந்து ரைஸ் வித் சிக்கன் தாய் கறி தானே, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணது வந்து இந்த லிஸ்ட்லேருந்து இன்னொரு கடையிலேருந்து போர்க் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் வித் ஃப்ரைடு தாய் கறி அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஐட்டம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து போர்க்கில் வந்து ஒரு ஐட்டம் சாப்பிட்டோம். அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் வந்து இன்னொரு கடையில் போய் வந்து போர்க் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நார்மல் போர்க் ஃப்ரைட் ரைஸ் தான், ஆனால் இங்கே உள்ள ஃப்ளேவரில் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆர்டர் பண்ணோம். எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண போர்க் ஃப்ரைட் ரைஸ். உள்ளே வந்து போர்க்கோட பீஸ் இருக்குது, அப்புறம் கிறிஸ்பியாக ஏதோ போட்டுருக்காங்க, மேலே தூவி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த போர்க் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்ப்போம். பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலாக பிளைன் ரைஸ், நம்ம ஊரில் எல்லாம் இருக்கிற மாதிரி பிளைனான ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. இது விலையும் ரொம்ப கம்மி, 80 rupees தான், வந்து 80 தாய் பாத். அதாவது நம்மளோட ப்ரைஸில் வந்து ஒரு 180 rupees ஆகுது. ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். ஒரு சட்டுதான ஒரு ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம குவான்டிட்டியும் வந்து கம்பேரிட்டிவ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஆளுக்கு நல்லாவே சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக போர்க் பிடிக்கிறோம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது.
ஸோ அப்படி வந்து நம்ம வந்து கிராபியோட நைட் ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணோம். நைட் மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய ஐட்டங்கள் சாப்பிட்டோம். ஸ்டார்டர்ஸ்ல இருந்து நிறைய மெயின் கோர்ஸ் இந்த மாதிரிலாம் எல்லாமே ட்ரை பண்ணோம். நிறைய விஷயங்கள்லாம் போர்க்கு சிக்கன்லாம் டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஸ்வேதாக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. இப்போ வந்து எனக்கு ஃப்ரைட் சிக்கன் வேணும், கேஎஃப்சி கூட்டு போ, இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹாய், ஹலோ, குட் டு see you. ஸோ வந்து நம்ம வந்து அதான் ஸ்டார்டிங் தானே. மலேசியாலேருந்து ஒரு கப்பலில் வேறு பார்த்தோம். பார்த்து நம்ம வந்து 2-3 தடவை நம்மளை பார்த்தாங்க போல், வந்து நம்மகிட்ட வந்து பேசிட்டு போனாங்க. ஸோ இன்றைக்குள்ள நைட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் புதுசாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் புதுசாக பார்த்தோம். அப்புறம் புதுசாக ஒரு ஆட்களையும் மீட் பண்ணோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நைட்டாக இருந்துச்சு. டைம் வந்து ஆல்ரெடி 11 o'clockனு நினைக்கிறேன். 11:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த நைட் மார்க்கெட் வந்து 11:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ பிளான் பண்ணாலும் 11 o'clock முன்னாடி வர மாதிரி பிளான் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரூமுக்கு போகிறோம், ரெஸ்ட் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கிராபியில் எங்கெல்லாம் சுற்றுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.